அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெட்கம், அனுமதியும் தடையும். சில விஷயங்களில் பிறர் வருத்தம் பாராமல் வெட்கமில்லாமல் நடந்து கொள்வது பொதுவாக அந்தஸ்து, உயர்வு அல்லது ஏற்றத்தாழ்வு, இப்படி ஏதேனும் ஒன்றை மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிறர் மனம் நோகாமல் பழக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு யானை தன் மீது மண்ணை அள்ளி போட்டு கொண்டதை போல சிலர் தனக்குத்தானே தர்ம சங்கடத்தை விலை கொடுத்து வாங்குவதை பார்க்கின்றோம். இதுவெல்லாம் தேவையில்லாத வீண் சிரமத்தை தானாகவே ஏற்படுத்தி கொள்வதாகும். எனவே பிறர் மனம் நோகுமே என்று எல்லா இடத்திலும் வெட்கப்பட்டு கொண்டு தேவையற்ற சிரமத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் தெளிவான விஷயத்தை சொல்லிவிட்டு இடத்தை காலி பண்ணிவிட வேண்டியதுதான். இல்லையெனில் நமது நேரமும் நமது உழைப்பும் நமது வாய்ப்புகளும் வீணாகி பாழாகிவிடும். இதை நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நாம் முக்கியமான அவசரமான பிரயாண நேரத்திலோ அல்லது வேலையிலோ இருக்கின்ற போது நம்மால் மறுத்து பேச முடியாத சிலர் நம்மிடம் மிக முக்கிய விஷயத்தை சுவாரஸ்யமாக விளக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரம் நமக்கான மிக முக்கியமான நேரமாக இருக்கும். அது அவருக்கு தெரியாது. அவர் எப்போதும் போலவே நம்மை அணுகுவார். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அவரிடம் நமது தேவையை அல்லது அவசரத்தை சொல்வது என்று வெட்கப்படுவீர்களானால் அதனால் ஏற்படுகிற இழப்புக்கு நீங்கள்தான் காரணம். அவரை குறை கூற முடியாது. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் உண்மை நிலையை சொல்லி அந்த அறுவை கேசிடமிருந்து நகர்ந்து கொள்வதே புத்திசாலித்தனம். இல்லையேல் தேவையற்ற கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள் என்பதில் முனையளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் பிறரது முக்கியத்தை உணர்ந்து இது போன்று பேசுவதையும் சம்பந்தப்பட்டவர்கள் மாற்றிக்கொள்வதும் மிகவும் நல்ல பண்பாகும். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் வெட்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.